அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டதில பார்த்தோம்னா, இவர பத்தி எல்லா விஷயத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு, என்ன, எப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரையுமே சொல்லாம, வெறும் தாமரை சின்னத்த மட்டும் வச்சுமே வந்து இங்க எதுவுமே செய்யவே முடியாது. கண்டிப்பாக வந்து மக்கள வந்து ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போறது. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அண்ணாமலை அவர்கள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்க. இயக்கம் தொடங்கியிருக்காரு. மக்கள் வந்து அவங்களாகவே போய் தங்களை இணைச்சிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா பாஜகவில் இன்னைக்கு இருக்கும் ஒரு சில நிர்வாகிகள் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெய்சி மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்த விஷயம் நடந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு 2024 தான் எலெக்ஷன்லேயே நிற்கிறாரு. ஆனால் சூர்யா சிவா அண்ட் டெய்சி மேடம் அவங்களுடைய இஷ்யூ வந்து 2022 நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் இந்த விஷயமே நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் ஏதோ நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த இயர் கேப்பவே நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது எதுக்காக எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே என்ன நடந்துச்சு, இந்த ஃபோன் நமக்கு தெரிஞ்சது அந்த டெலிஃபோனில் பேசினது, அப்புறம் வந்து டெய்சி மேடம் கொடுத்த இன்டர்வியூலேருந்து தான் நமக்கு எல்லாமே தெரியும். மற்றபடி அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னா அவங்க மனசாட்சிக்கும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து இப்போ நம்ம அதை பேச போகிறதில்ல. இப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்களே, அது வந்து கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோவேவும். அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. சத்தம் போடும்போது வந்து பேனாவை வச்சு நோட்டில் கிறுக்கிக்கிட்டே இருந்தார், சைக்கோ மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதாவது அந்த அவங்க சொன்னாங்களே அந்த கிறுக்கிறது வந்து சைக்கோ மாதிரி அப்படின்ட்டு, அது அப்படி இல்லை. அதாவது நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கோபம், ஆத்திரம், அதை வந்து அவங்கள்ட்ட காட்ட முடியலங்கும் போது ஒரு சிலருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கும். அதாவது அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாமல் அப்படி கிறுக்குவாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அது அப்படி கிறுக்குனாரா இல்லையான்னு அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ மேடம் சொன்னதுக்காகத்தான் இந்த பதில். அடுத்து ஒன்று பார்த்தோம்னா, நான் வந்து சாணக்கியன் தெரியுமா, அதாவது வந்து 2.5% இருந்ததை இன்றைக்கி நான் 18% கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் முதல் எலெக்ஷனில் நின்றதே பார்த்தோம்னா 2024. ஆனால் சூர்யா சிவா அண்ட் டெய்சி மேடம் அவங்களுடைய இஷ்யூ, இந்த டெலிஃபோன் இஷ்யூ நடக்கிறது பார்த்தோம்னா 2022 நவம்பர். டிசம்பர் 2ஆம் தேதி கூட அவங்க மீடியாவுக்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அந்த தனிப்பட்ட முறையிலுமே வந்து அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு சொன்ன பேட்டிக்கும் இன்னைக்கு இப்போ பேசியிருக்க விஷயத்துக்கும் பார்த்தோம்னா நிறைய கான்ட்ராவர்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100% வித்தியாசம் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மாற்றி பேசியிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து நான் நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிர்பந்திக்கப்பட்டாங்க. அவங்க வந்து இருந்த சூழ்நிலையும் சரி, அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, நம்ம ஏன்னா நம்மளுடைய ஒரு மாநில ஒரு பெரிய கட்சி, நல்லா வளர்ந்துட்டு வர்ற கட்சியில் வந்து நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஓகே, அதையுமே நம்ம ஏற்றுக்குருவோம். அடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டதில் பார்த்தோம்னா நிறையா வந்து பணம் சம்பாரிச்சிட்டாரு. அதாவது வந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன் இவங்ககிட்டலாம் வந்து நிறைய பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்க்கணும், அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கிட்டு கட்சியில் சேர்ந்த உடனே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் இருந்தேவும் அண்ணாமலை வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிறாரு, நம்மளுடைய விஷயங்களை வெளியே கொண்டு வராருன்னு தெரிஞ்ச உடனே வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இவரை பற்றி எல்லா விஷயத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார், என்ன, எப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, அன்பளிப்பு வாங்கியிருக்காரா, யார்ட்டையும் இலவசம் வாங்கியிருக்காரா, பெண் விஷயத்தில் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோண்டி பார்த்துட்டு எதுவுமே சிக்கலங்கவும் தான் அவங்க வந்து உன்னை பற்றி நாங்கள் வீடியோலாம் போடுவோன்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, இருந்தால் போடு, நானும் சேர்ந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சின்ன ப்ரூஃப் கூட அவங்க கொடுக்க முடியல. இன்னாட்ட பணம் வாங்கியிருக்காரு, இன்னாட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதும் யாராலையும் நிரூபிக்க முடியல, இப்பயும் நிரூபிக்க முடியல. இப்போ வந்து துரைமுருகனோ செந்தில் பாலாஜியோ அப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இவர் வந்து பல ஆயிரம் கோடி வாங்கியிருந்தாருன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், நமக்கே தெரியும் திமுகவினுடைய தில்லுமுள்ளுத்தனம். சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும், அதை ஊசி பெருசாக்கி பெரிய விஷயமாக்கி உலகம் பூரா பேச வச்சிருவாங்க. அன்னைக்கு திமுக நினச்சா ஒரு ஆளை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு மீடியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுடைய மீடியா தான் எது வேண்டாலும் செஞ்சுருப்பாங்க. இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா திமுகவினுடைய செந்தில் பாலாஜியோ துரைமுருகனும் வேற எக்ஸ் அண்ட் ஒய் யாராக இருந்தாலுமே முதல்ல இது விடுவாங்களா? இது ஒன்று பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு சமரசம் வர்றீங்களா, இல்லாட்டி நான் மேலே கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டதாக சொல்கிறேங்க இல்லையா? அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் யாருக்குமே தெரியாமல் டிஎம்கேவுக்கு மட்டும் சொல்லலை, உலகம் அறிஞ்சு இத்தனை மணிக்கு நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வெளியிடும்போது இந்தியாவில் இருக்கும் அத்தனை நேஷனல் மீடியாவுமே பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் இதை பற்றியே டாக்காகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ், நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் நம்மளை விட அவங்க தான் நிறையா விஷயங்களும் சொன்னாங்க. இத்தனை லட்சம் கோடியை வந்து இப்படி அடித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மினிஸ்டரும் இவ்வளோ அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பினாமிகள் இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க, அப்போ இவங்க இவ்வளோ தாண்டா அடித்து வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம வடநாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் பரவாயில்லையே சொல்லிட்டு அப்படி பேசுகிற அளவுக்கெல்லாம் வடநாட்டு யூடியூபர்ஸுமே பேசியிருக்காங்க. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் விடும்போது கண்டிப்பாக இது வந்து தனி நபர் வந்து இவ்வளோ செஞ்சுருக்க முடியாது. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்திருப்பாங்க. அதன் மூலமாக தான் இவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது. இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது, அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் தெரிஞ்சு தான் வெளியிட்டிருக்காங்க. மக்களுக்கெல்லாம் என்ன கோபம் தெரியுமா? டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டாச்சு, இவ்வளோ கோடி ஆதாரங்களையும் கொடுத்தாச்சு, யார் மேலே இருக்குன்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகும் மத்திய அரசு இவங்க யார் மேலேயும் இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலைங்கிற கோபம் தான் மக்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதானே வெளியிட்டிருக்காரு, தெரியாமல் ஒன்றும் இல்லையே. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து பேரத்துக்கு வர்றீங்களா, நான் வந்து இதை மேலே கொடுக்கவா அப்படின்னு எப்படி இதை சொல்லியிருப்பாரு? அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அதாவது வந்து இவங்க யூடியூப் மேடம் அவங்க பொண்ணு, அவங்க டாக்டர், அவங்கள வந்து யூடியூப் போடும்போது நீங்கள் யூடியூப் போடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அதாவது வந்து மேடம் யூடியூப், அவங்க பொண்ணோட யூடியூப் நானே பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு டாக்டர்னால டாக்டர் சம்மந்தப்பட்டது தான் பேசியிருக்காங்களே தவிர அரசியல் பேசி நான் உண்மையிலே நான் பார்த்ததில்லை. அப்படி வந்து அரசியல் பேசினாலுமே வந்து அண்ணாமலை அவர்கள் எதுக்கு சொல்ல போகிறாருன்னு தெரியல. அப்படி சொல்கிறதுக்கும் அவருக்குமே ரைட்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல மாட்டார். அதே மாதிரி தன்னுடைய முகத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னிலைப்படுத்தித்தான் ஆகணும். இன்னைக்கு இந்தியாவினுடைய பிராண்ட் யாரு? நம்முடைய பாரத பிரதமர் தான். தமிழ்நாட்டினுடைய முகம் யாரு? இன்னைக்கே பெரியார், நம்மெல்லாம் பார்க்கவே இல்லை, பெரியாரை பார்க்கல, அண்ணா அவர்களை பார்க்கல, கலைஞரையாவும் நமக்கு தெரியும். அவங்களுடைய முகத்தை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. பாஜகவில் அப்படி ஒரு முகம் இல்லை. இருந்தால் வேண்டாம் சொல்லுங்க, நம்ம வேண்டாம் தேடி பார்த்தா கூட யாருமே அப்படி இல்லை. அதனால அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்துறாரு. மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. மக்களுக்கு பிடிக்கும்போது தன்னார்வமாக நிறைய பேர் வந்து அவங்களா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பதிவு போடுறாரு. கண்டிப்பாக எந்த ஒரு மாநிலத்துக்குமே வந்து ஒரு முகம் தேவை. உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத், அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து இவர் எப்படி செய்வாரோன்னு தெரியாது. பட் எம்பி ஆனதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அவர் மாற்றம் கொண்டு வருவோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசம்னாலே யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாம்னாலே ஹேமந்த பிஸ்வ சர்மா, அதே மாதிரி உத்தரகாண்ட்னு பார்த்தோம்னா புஷ்கர் சிங் தாமி, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பெயர்களை முன்னாடி தான் கொண்டு வந்து ஆகணும். அதுதான் சரியும் கூட. அப்போ யாரையுமே சொல்லாமல் வெறும் தாமரை சின்னத்தை மட்டும் வச்சுமே வந்து இங்கே எதுவுமே செய்யவே முடியாது. இன்னொன்று பார்த்தோன்னா கட்சியை வந்து வளர்க்கலைங்கிற மாதிரி நிறைய பேரே சொல்கிறாங்க. நானுமே அதை ஒத்துக்கிறேன். ஆமாம், அண்ணாமலை அவர்கள் கட்சியே வளர்க்கலை, ஆளவே சேர்க்கலை. ஏன்னா இவர் வரும்போது அதாவது மாநில தலைவராக வரும்போது 2.5% தான் ஓட்டு இருந்துச்சு. இடையில 11, 18 கொடுத்தேன்னு கூட பொய் சொல்கிறாங்கன்னே வச்சுக்கிடுவோம். இப்போ மறுபடியும் அதே 2.5% தான் இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி வளர்க்கலை. அதனால் அந்த பேச்சையும் அதோட விட்டுருங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று எனக்கு ஒரு புரியாத விஷயம், அரசியலில் வந்து நான் சாணக்கியன் பார்த்தியா, நான் வந்து 11% 18% வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதாவது 2024 தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அந்த தடவை தான் வந்து 18% வந்து வருது. ஆனால்
சூர்யா அவர்களும் டெய்சி மேடம் அவர்களுடைய இஷ்யூ நடக்கிறது 2022 நவம்பர் மாதம். டிசம்பரில் கூட அவங்க நிறையா சேனல்களுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அப்போ 2022 நடக்கிற இஷ்யூவை எப்படி 24 வந்து நான் 18% எடுத்ததை வந்து 2022 எப்படி சொல்லியிருப்பார்? இது வந்து யாராலையுமே ஏற்றுக்கிறவே முடியாது. இது முதல்ல நடந்த இஷ்யூவுக்கு அப்போ எப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்க முடியும்? அதனால் இந்த விஷயத்தையுமே வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறவே முடியல. இதில் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் வாயை திறந்து பேசலை. ஆனால் ஒரு சிலர் பேசுகிறத பார்க்கும்போது, வர்ற மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயேவும் எல்லாருக்குமே எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எதுக்கு இப்படியெல்லாம் போடுறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல, இப்படி பாஜகக்குள்ளேயே பாஜகக்காரங்களே வந்து அந்த தொண்டர்களே இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு மிகவும் தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து எல்லாரையும் பேசாமல் இருக்க சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறவங்களுமே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. நேற்றெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்தே கட்சி வேணாம்ட்டு வெளியே வந்துட்டாருல்லப்பா, எதுக்கும் போட்டு இன்னும் அந்த மனுஷனை பாடுபடுத்துகிறாங்க, பாஜகவை பார்த்தாலே கோபமாக வருதுங்கிறாரு. எல்லாருக்குமே வந்து அங்கேருந்து ஒரு சில நிர்வாகிகள் மேலே இருந்த கோபம் இன்னைக்கு பாஜக மேலேயே கோபம்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அவலங்கள் நடக்குது. மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்தோம்னா பாஜகனாலே ஒரு கெத்து ஒரு பயம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறத பார்க்கணும்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா மற்ற கட்சிக்காரங்க யாருமே வாயை திறந்து எதுவுமே பேசல. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்களும் பாஜகவினுடைய நிர்வாகிகள் அந்த தொண்டர்களும் தான் அடிச்சுக்கிறாங்க. தயவு செய்து இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, இது வந்து தேவையில்லாத விஷயம். அண்ணாமலை அவர்கள் கிளம்பி போயிட்டாரு. நேற்று கூட பார்த்தோம்னா மதுரையிலிருந்து நிறைய மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் கூட சேர்ந்துட்டு 1000 பேருக்கு மேலே வந்து தொண்டர்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்போ இன்னும் இப்படி வந்து நிறைய பேர் இந்த கல்யாணராமன் மாதிரி ஆளுகளெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் கல்யாணராமன் யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னொன்று சித்தாந்தம் கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன சித்தாந்தம் கொள்கையில் வந்து ஒத்து போகுது? இன்னைக்கு அதே மாதிரி ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்குமே என்ன கொள்கையும் சித்தாந்தம் ஒத்து போகுது? சுயநலத்துக்காக தானே நம்ம வந்து சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு எலெக்ஷன்லேயே கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டு போட்டு தொண்டர்களை சொல்கிறாங்க, மேலே நீங்கள் எது வேண்டாலும் பண்ணிக்கங்க, ஆனால் தொண்டர்கள் மட்டும் சித்தாந்தமாக இருக்கணும், கொள்கை பிடிப்போடு இருக்கணும். ஆனால் தலைவர்கள் யாருமே அப்படி இருக்க மாட்டேங்க. அண்ணன் நொன்னேன்ட்டு எல்லாரும் வந்து கொஞ்சிக்கிடுவாங்களாம் மேலே. ஆனால் இங்கே இருக்க தொண்டர்கள் பார்த்தோம்னா அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தொண்டர்கள் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மற்ற கட்சிக்காரங்க கூட சண்டை போட்டது போக இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று, டிஎம்கே ஃபைல்ஸ்ல வந்து அண்ணாமலையை எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது எப்படி அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும்? அவர் என்ன அமைச்சரா, எம்பியா, எம்எல்ஏவா, ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா எதுவுமே இல்லை. அதாவது ஒரு 2.5% இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காக ஒரு மாநில தலைவர் அவர் வந்து விஷயத்தை தான் வெளியே கொண்டு வர முடியும். இதை ஆக்ஷன் எடுக்க வேண்டியது மத்திய அரசு தான். மத்திய அரசு பேசாமல் இருக்கிறதுக்காக அண்ணாமலை எப்படி வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும்? இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பார். அதனால இந்த விஷயமே வந்து வாதத்துக்கு ஏற்றுக்கிறவே முடியாது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பதவி ஏற்றணும் அவர் செஞ்ச ஒரு வேலை பார்த்தோம்னா, அவர் இருந்த ரூமுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் போட்டதாக சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கல, பட் நிறைய பத்திரிக்கைக்காரங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில் இப்போ ஃபுல்லாக அவர் ரூம் வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவர் வந்து உச்சாப்பாக வச்சிருவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது வந்து எனக்கு இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தனையோ மீடியாக்கள் பத்திரிகைக்காரங்க வந்து அதாவது கோவம் வர்ற மாதிரி எரிச்சப்படுற மாதிரி எவ்வளவோ கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போ கூட நிதானம் இழக்காம பொறுமையாக கோபமாக சொல்லுவாரே தவிர, அதாவது அவங்கள வந்து வலிக்காத மாதிரி இப்படிதாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான். அது எப்படி சொல்றதுன்னா, அதாவது தன்னுடைய பதிலை வந்து அவங்க வருத்தப்படாமல் தான் சொல்லியிருக்காரே தவிர எடுத்தெறிஞ்சு பேசி ஒரு மாதிரி மட்டமாக வந்து பத்திரிக்கைக்காரங்களையோ மற்றவங்களையோ நடத்தினதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து எப்படி அப்படி பேசியிருப்பாருன்ட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கெல்லாம் உண்மையிலே டெய்சி மேடமெல்லாம் பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னா இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. இன்னும் யார் என்ன பேச போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா ஹனி ட்ராப்பில் வந்து எவ்வளவோ பேர் மாட்டியிருப்பாங்க. அண்ணாமலை அவர்களையும் சிக்க வைக்கிறதுக்காக முயற்சிகள் செஞ்சு
அது எல்லாமே ஃப்ளாப் ஆனதுக்கு பிறகு தான் திமுகவே வந்து அடங்கி உட்காந்துருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அடுத்து யார் வெளியே வரப்போறா, அடுத்து யார் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. எது நடந்திருந்தாலும் வாயை மூடிட்டு இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. இல்லாட்டினா இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு மீம்ஸ் போட்டால் இங்கே 100 மீம்ஸ் பறக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும், அது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட சொல்லுங்க, வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தவங்களாம் வெளியே வந்து ஒவ்வொன்றும் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு வந்து ஷேக் ஆகுது. எனக்கே ஒரு நிமிஷம் டெய்சி மேடம் பேசும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆகி அப்புறம் ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கான்ட்ராவர்ஷியல் விஷயங்களை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து வேற ஒரு பெண்ணாக யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அரசியலில் போக ஆசை இருந்திருக்கலாம். இப்படிலாம் உள்ள போனால் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஒரு சாதாரண தொண்டனுக்குமே வந்து ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி செய்யணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அப்படியும் தோணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது கோபமும் அதிகமாகும். இது பார்த்தோம்னா சைக்காலஜிக்கல் வார்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய புத்தியையும் மென்டலி அண்ட் ஹார்ட்லி வந்து இது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். யாருக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து நேற்றெல்லாம் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் 2 தடவை அந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை இதில் வந்து இவ்வளோ கான்ட்ராவர்சியலாக பேசியிருக்காங்க, இதுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்மளா வந்து பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குன்ட்டு. இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய தொண்டர்கள் பிளைண்டாக நம்புகிறாங்க. ஆமாம், இவர் பின்னாடி நான் போனோம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும், எங்கள் அடுத்து வர சந்ததிகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து யாரும் மாற போகிறதே இல்லை. ஆனால் இப்படி அடுத்தடுத்து வந்து பேசும்போது கண்டிப்பாக பாஜகவுக்கு இது வந்து ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் பாஜக இங்கே ஆட்சி அமைக்கும்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது உண்மையான தேசியவாதிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நல்ல நோக்கத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து போயிருக்காரு, ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் தன்னால் போய் சேர்றாங்க. இந்த சமயத்தில் இப்படி ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து மக்களை வந்து ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போகிறது, ஒரு மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுற வேலை தான். இதை வந்து யாருமே நம்ம தயவு செய்து கருத்தில் எடுத்துக்கிறவே வேண்டாம். எடுத்துக்காம நம்மளுடைய வேலை என்னமோ பாஜகக்காரங்க தயவுசெய்து கட்சியை வளங்க, இன்னும் நிறைய ஆட்களை சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. இங்கே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க தெருவில் உட்காந்துட்டாங்க. தெருவில் உட்காந்து ஆள் பிடிச்சி எல்லாருக்கும் கேன்வாஸ் பண்ணி அவங்க இயக்கத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாஜகவும் செய்யலாமே. ஒரு 2 தம்பிகள்லாம் போட்டிருந்தாங்க, அண்ணாமலை அண்ணன் ஏனே வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பக்கமும் அப்படியே இருக்குது. இங்கிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடைக்கிறீங்க. தயவுசெய்து வேண்டாம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தயவு செய்து இது என்னான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.